கிளம்பிதான் இருக்கு சொன்ன வெளியே நின்று பார்த்தேன் இப்படி உள்ளே போய் பாருங்க. நீ ஒரு காலப்படி நான் ஒரு காலப்படி முட்டை இருக்கா 145 வாட அடிக்கல. மக்களே இப்போ தான் முடிச்சிருக்கோம். மணி பார்த்துக்கிட்டிங்கன்னா 12:36. நல்லா தூங்கிட்டேன். நேற்று நைட்டு வெளியே போயிட்டு வந்ததுலேருந்து டயர்டாக இருந்துச்சு, நல்லா தூங்கிட்டேன். சரி ஓகே. காலையில் தூக்கத்திலே ஒரு சின்ன கனவு, ஏதோ நான் வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு விளையாட மாதிரி ஒரு கனவு. சரி ஓகே, கனவாகவே பேர் விடலாம், நிறைவேற்றிடுவோம். இருங்க நம்மளுக்கு கால். ஹலோ, அரே பாய் எங்கே? ஹலோ, வீட்டில் தான் இருக்கீங்களா? எனக்கு இப்போ எங்கேயாச்சும் போன போல இருக்குது. கொடுமுடியா டேம் போமா? நேராக வீட்டுக்கா? சரி ஓகே, 5 நிமிஷம் இப்போ வந்துடுவேன். சரி ஓகே, பசங்க ரெடி ஆகிட்டாங்க, நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி ஓகே, பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, வண்டியை வெளியே எடுத்தாச்சு. எப்போவுமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி மூவ் பண்ணாதீங்க. உடனே ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஹைட்லிங்கில் விடுங்க. ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு பையன் யூடியூபராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஆளாக ஆயிடும். ஆகணுமோ இல்லையோ நம்மளோட எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அப்படியே ஆக்கி விட்ருங்க, பார்த்துக்கோ. நேராக இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு தென் அப்படியே அவங்கள எல்லோரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி போகலாம். ஆக்சுவலாக மக்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொடுமுடியார் நீர்த்தேக்கத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ அதோட லொக்கேஷனோட லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் போகிறதா இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பயங்கரமான நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்களும் அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். வந்துட்டோம். பசங்க வந்து வெயிட் பண்ணிட்டு தான் நிற்காங்க. எங்கே நிற்காங்க? இல்லை இன்னும் கால் பண்ணுறது கள்ளப்பெல்ல. அதான் நான் வந்து நினச்சேன், நம்ம ஆட்களை வந்து இங்கே வந்து தான் எழுப்பி விடணும்னு நினச்சேன். அதே மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன திட்டு புதுசாக வாங்கியிருக்கேன்? இல்லை ஏழு கிளம்பிதான் இருக்குது சொன்னேன். பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். இன்னொரு ஆள் யாரு? என்னையா நான் எங்கே சாப்பிட்டேன்? எங்கே போய்? வீட்டில் தானா? சரி ஓகே மக்களே, பரவாயில்ல. பசங்க கொஞ்சம் சீக்கிரம் உடனே கிளம்பிட்டாங்க. ஐயா வாங்க போம். ஏடல வண்டி எடு. ஆமாம். ஸோ மக்களே, இந்த இடம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு வள்ளியூர் டு களக்காடு போகிற வழியில் தான் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வரதா இருந்தால் வாங்க. யார் நீர்த்தேக்கம் நம்ம வந்துட்டோம். பாகுபலி, மகேந்திர பாகுபலி. இதுக்கு மேலே நல்லது கிடைக்காது நமக்கு. கிடைச்ச வரைக்கும் ஒரு நல்ல நிழல்ல பைக்கை விட்டுட்டு மொபைல் ஹோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்புவோம். கிடைக்கலையா? நம்ம கல்வர்கள் இல்லை. ஸோ மக்களே, இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். என்ன நடமாட்டம்? ஒன்றை விட பெரிய புலி யாரில் இருக்கா? மக்களே, நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். நடந்து கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு நான் போட்டிருக்கேன் கொடுமுடியார் நீர்த்தேக்கம். இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் போனால் தான் கொஞ்சம் கிளியராக்கி தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே உள்ள தண்ணி தான் எடுத்துகிட்டு பாருங்கள். அந்த பக்கம்
ஏ அப்பா சரியான மீன். நீங்கள் ரொம்ப லைட்டு. வெளியே பார்த்தா எப்படி வெளியே நின்று பார்த்தா எப்படி உள்ளே போய் பாருங்க. நீ ஒரு காலப்படி நான் ஒரு காலப்படி. சரி வாங்க போ மேலே போ. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது உள்ள ரோடு நேச்சர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருக்கும். ஸோ நேச்சர் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இந்த இடம்னு இல்லை, நம்ம வரக்கூடிய பாதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து நல்ல தண்ணிக்கு நீங்கள் வேறு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. ஸோ வந்து டேம்லேருந்தே அவங்களுக்கு வந்து தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும். அப்படி நாங்கள் என்ன பண்ணோம், பசங்க எல்லாருமே அப்படி வெயிட் பண்ணிட்டு பேசிகிட்டே நேராக டேம் வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படி நல்லா ஃபன் பண்ணோம். பசங்க எல்லாருமே கூட ஆத்தடி. ஆக்சுவலாக வந்தாச்சு. நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வெயிலில் நடந்து வந்துட்டு இருந்தோம். இந்த இணலை பார்த்ததுக்கப்புறம் தான், இணல்னு சொன்னால் புரியாதோ, நிழல்னு சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். நிழலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆற்றலாம் இருக்குது. தலைவர் ஏதோ ஒரு காயை எடுத்து வச்சுருக்கான், கடிச்சு திரிந்து கொஞ்சம் நேரத்தில் இழுத்து நடப்பான். முட்டை பழம் லைவ்ல முட்டை இருக்கும். முட்டை இருக்கா? 145 வாடை அடியில. ஆக்சுவலாக இது என்ன பழம்னு எங்களுக்கு வந்து தெரியல. ஆகுமாவதில் அது தெரியல, காட்டு. ஆக்சுவலாக இது என்ன பழம்னு எங்களுக்கு வந்து தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வந்து அழுவி போய் இருக்குது. அது வந்து அவன் நக்கி பார்த்துட்டான். என்னது எரும மாட்டு சாரிம்மா, நல்ல வேலை நான் அதை மிதிக்கலை. அதை காட்டு. இது காய், இது பரவாயில்ல, இது ஒரு மாதிரி இருக்கு. தேன் வருது உள்ள இருந்து. இது வந்து பாதாம் மாதிரி ஸ்மெல் வருது. சரி ஓகே, மலையேற ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். நம்மளும் போவோம் மக்களே. நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. ஏரியா சூப்பராக இருக்குது. இன்னும் நம்ம பயங்கரமான வியூவாக இருக்கும். நம்ம வெயில் அடிக்கிறதுனால வெயில் வர கம்மியாக இருக்குது. அற்புதம். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம பசங்க 2 பேர் அண்ணா இதில் போயிட்டுருக்காங்க, இத்தனோட்டு இருக்காங்க தெரியுதான். ஸோ அவனோட பிளான் என்ன அப்படின்னா, இங்கேருந்து அந்த கரை வரைக்கும் நீந்தி போகிறது தான் பிளானா. எப்படி போயிட்டு வராங்களான்னு பார்ப்போம். என்ன எதுவும் சம்பவம் இருக்கா, சம்பவம் எதுவும் இருக்கா, வெயிட் பண்ணி பார்ப்போம். வாங்கய்யா, போயிட்டாங்க. டாட்டா போயிட்டாங்க. பாப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவும் சம்பவம் இருக்கான்ட்டு. ஆக்சுவலாக இது வந்து எதிர்காத்து, இங்கேருந்து போகிறது கஷ்டம், வரது ஈஸி. இப்போ ஒரு 30% 30% இப்போ தாண்டிருப்பான்னு நினைக்கிறேன்.
30% முக்கி பெய்யாச்சு. இந்த 70% கிடக்கு. இனிதான் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் இது தடுக்கிறதுனால கொஞ்சம் இது வரைக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கிறது தான் கஷ்டம். அந்த நடுவை தாண்டினதுக்கப்புறம் தான் கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து மூவ் பண்ணி போன கணக்கு வந்து அந்த கரை பார்த்துக்க சேரது அந்த கரையாக இருக்கும். அங்கே சேரதால இந்த பக்கம் சேரதால. ஆமாம். ஆக்சுவலாக மக்களே இதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து 4 பேரும் அந்த கரைக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த பக்கத்தில் நிறைய பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் வந்து நல்ல தலையெல்லாம் தோத்திட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் பசங்க கூட ஃபன் பண்ணிவிட்டு அப்படி கிளம்புனோம். அவ்வளோதான் நடந்துச்சுங்க. சரி மக்களே, இதேமாதிரி நல்லா வைப் பண்ணா இந்த இடத்துக்கு வாங்க. ஓகேவா?